ஐந்து கரத்தினை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பெறை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை நாணக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. கடகராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த தை மாதம் எப்படி இருக்கப் போகிறது என்று சுருக்கமாக பார்ப்போம். வெள்ளை மனமும் பிள்ளை குணமும் கொண்ட கடகராசி நேயர்களே, உள்ளத்தில் கடலளவு உணர்வுகளையும் கனவுகளையும் சுமந்து கொண்டு கண்ணீரையும் உழைப்பையும் ஒன்றாக்கி அன்பை மட்டுமே ஆயுதமாக கொண்டு தன் வாழ்வை ஒவ்வொரு படியாக செதுக்கி வாழ்வின் உச்ச நிலையை தன் முயற்சியால் மட்டுமே அடையும் உத்தமர்கள் நீங்கள். உங்களை உத்தமர்கள் என கூற ஒரு காரணம் உள்ளது. தன் எதிரியை பழிவாங்கும் குணம் இல்லாத ஒரே ராசி கடகராசி ஆகும். உங்கள் எதிரிகளை ஒன்று மன்னித்து விடுவீர்கள் அல்லது விலகி விடுவீர்கள். ஏனென்றால் உலகிற்கே தாயன்பை கொடுக்கும் மாதுர் காரகன் சந்திர பகவானை ராசிநாதனாக கொண்டவர்கள் நீங்கள். காலபுருஷனின் தாய் வீடே கடகராசி ஆகும். கடக ராசி மற்றும் கடக லக்னத்தில் தன் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லாமல் பிறந்த ஒருவன் ஒரு நாள் மனித வாழ்வின் உச்சத்தை அடைவான். இதற்கு உதாரணமாக தளபதி கலைஞர் என உதாரணங்களை அடுக்கிக் கொண்டே செல்லலாம். கடகராசியில் பிறந்த பெண்களும் சளைத்தவர்கள் அல்ல. நம் லேடி சூப்பர் ஸ்டார் கடகராசியில் பிறந்தவரே. தை மாத கோச்சார நிலையை பார்க்கும் பொழுது உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேது பகவானும் 7ஆம் இடத்தில் சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் ஆகிய 4 கிரகங்களும் சஞ்சரிக்கின்றன. உங்கள் 8ஆம் இடமான கும்பராசியில் ராகு பகவானும் 9ஆம் இடத்தில் சனி பகவானும் 12ஆம் இடத்தில் குரு பகவானும் சஞ்சாரம் செய்து வருகின்றனர். இந்த மாதம் வேலை செய்யும் இடத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும். மேலதிகாரிகள் கவனம் உங்கள் மீது இருக்கும். விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் போதும் முக்கிய ஆவணங்களை கையாளும் போதும் மிகுந்த கவனம் அவசியமாகிறது. 8ஆம் இடத்தில் உள்ள ராகு பகவான் உங்களுக்கு அவப்பெயரை ஏற்படுத்த காத்து கொண்டிருப்பார். 2ஆம் இடத்தில் உள்ள கேது பகவான் உங்கள் வருமானத்தில் தடையையும் குடும்பத்தில் பிரச்சனையையும் ஒற்றுமையின்மையையும் உருவாக்குவார். 12ஆம் இடத்தில் குரு பகவான் வக்ர நிலையில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார். இருந்தாலும் விரயங்கள் தவிர்க்க முடியாததாக இருக்கும். சில நேரங்களில் இரட்டிப்பு செலவுகள் ஏற்படவும் வாய்ப்பு அதிகம் உள்ளது. சுப செலவுகளை நீங்களே மேற்கொள்ளும் பொழுது வீண் விரயங்களை தவிர்க்கலாம். சனி பகவான் 9ஆம் இடத்தில் இருப்பதால் தந்தையுடன் சில கருத்து வேறுபாடுகளும் மோதல்களும் ஏற்பட வாய்ப்புண்டு. தந்தையின் உடல் நலத்தை கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். உங்களின் 4ஆம் அதிபதி சுக்கிரன், 2ஆம் அதிபதி சூரியன், 5, 10ஆம் அதிபதி செவ்வாய், 3, 11க்கு அதிபதியான புதன் ஆகிய 4வரும் உங்கள் 7ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கின்றனர். கிரகங்களின் சஞ்சார நிலை பெரிய அளவு சாதகமாக இல்லை. எனவே திங்கட்கிழமைகளில் சிவாலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்யுங்கள். அபிஷேகத்திற்கு பால் வாங்கி கொடுங்கள். வெள்ளை நிற பொருட்களை தானம் செய்வது, வெள்ளை ஆடை அணிவது, வெள்ளை வஸ்திரம் தானமாக கொடுப்பது உங்களுக்கு சிறந்த பரிகாரமாக இருக்கும். மார்கழி மாதம் முதலே சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் உங்களுக்கு பல நன்மைகளை செய்து வருகின்றனர். இந்த மாதமும் அவர்கள் நன்மைகளே செய்வார்கள். ஆனால் பாவ கிரகங்கள் 7இல் இருப்பதால் மனப்பதட்டம், டென்ஷன் போன்றவை அதிகரிக்கும். மனைவி, கூட்டாளி, நண்பர்கள் என இவர்களிடம் வாக்குவாதம் செய்யாமல் இருப்பது நன்மையை ஏற்படுத்தும். உடல் உபாதைகளை அலட்சியப்படுத்த வேண்டாம். சரியான மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொள்ளுங்கள். புதிய தொழில், புதிய முதலீடு செய்ய இருப்பவர்கள் மே மாதத்திற்கு பிறகு செயலை மேற்கொள்ளுங்கள். மே மாதத்திற்கு பிறகு குரு பகவான் கடகராசியில் உச்சம் பெறுவது உங்களுக்கு சகல விதத்திலும் நன்மையை ஏற்படுத்தும். தற்பொழுது அவர் 12ஆம் இடத்தில் மறைந்திருப்பதால் விரயங்களையே கொடுத்து கொண்டிருப்பார். மாணவர்கள் படிப்பில் மிகுந்த கவனம் செலுத்துங்கள். பார்த்து கொள்ளலாம் என்று இருந்தீர்கள் என்றால் தேர்ச்சி பெறுவது கடினமாகிவிடும். சுக்கிர பகவானானவர் உங்களுக்கு 7ஆம் இடத்தில் இருந்து உங்களுக்கு இந்த மாதம் பல நன்மைகளையும் மனமகிழும் நிகழ்வுகளையும் நடத்தி தரப்போகின்றார். உங்கள் காதல் தொடர்பான விஷயங்களில் முன்னேற்றமே ஏற்படும். பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் செயல்படுங்கள். வெற்றி நிச்சயம். மாதத்தின் 6, 7, 8ஆம் தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டம தினமாகும்.
உங்கள் ராசிநாதன் 8ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் இந்த காலகட்டங்களில் மிகவும் கவனமாக இருங்கள். பயணங்களை மேற்கொள்வதை தவிர்த்து விடுங்கள். தவிர்க்க முடியாத பயணங்களை மேற்கொள்ளும் பொழுது விநாயகரை வணங்கி பயணங்களை மேற்கொள்ளுங்கள். சந்திராஷ்டம தினங்களில் யாரிடமும் வாக்குவாதம் செய்யாதீர்கள். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவதை சந்திராஷ்டம தேதிகள் முடிந்த பிறகு மேற்கொள்ளுங்கள். உங்கள் ராசிக்கு சொல்லப்படும் இந்த பலன்கள் அனைத்தும் பொது பலன்களே. உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் தசா புத்திகளின் நிலை நன்றாக இருந்தால் உங்களுக்கு மிகுந்த சிறப்பான நல்ல பலன்களே நடைபெறும். தசா புத்திகள் சரியில்லாத போது அதற்கான பரிகாரங்களை மேற்கொள்வது நல்லது. பிறப்பு ஜாதகத்தையும் கோச்சாரத்தையும் வைத்தே நடப்பு நிகழ்வுகளை தீர்மானிக்க முடியும். அதிக பிரச்சனைகளை சந்தித்து வரும் கடகராசி நேயர்கள் உங்கள் குடும்ப ஜோதிடரிடம் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொடுத்து அதற்கான பரிகாரங்களை மேற்கொள்ளுங்கள். கடகராசி நேயர்களே, இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நன்றி.